ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 2026வது ஆண்டில் முதல் பாதி முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு. முதல் பாதி முடிந்து இரண்டாவது பாதி தொடங்க போகுது. ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிட மாற்றங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் கொண்டு வரும். அதை நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு காரணம் கிரகங்கள் தான். சில மாதங்கள் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும், அதே சமயம் சில மாதங்களில் அதிர்ச்சியும் கொடுக்கும். இதுக்கெல்லாமே காரணம் கிரகங்கள் தான். ஜோதிடத்தின்படி இந்த மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி அப்பப்போ அறிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஸோ கிரகங்கள் ஒருவருடைய ராசிக்கு சாதகமான இடத்திற்கு வரும்போது ஆச்சரியங்களும், பாதகமான இடத்திற்கு வரும்போது அதிர்ச்சியும் நமக்கு ஏற்படுத்தும். அந்த அதிர்ச்சி அப்புறம் சாதகம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது கிரகங்கள் மூலிமா தான் நமக்கு உண்டு. அந்த வகையில் மே மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது. மேலே கடைசியாக பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்பட போகுது. மே மாத ஜோதிட கணிப்புகள் படி மே மாதத்தில் கடைசி நேரத்தில் குரு பகவான் மாறுறாரு. வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை அனுபவிக்கிற மாதிரி குரு செய்ய போகிறாரு. அதோடு தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக மே மாதம் கடைசியாக வைகாசி மாத பௌர்ணமி தினமானது வருது. அது மட்டும் இல்லாமல் 2 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து ராஜயோகங்கள் உருவாகவும் காரணமாயிருக்கு. இதெல்லாம் வைத்து தான் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் பல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பது குறிப்பிடப்படுது. அதில் இந்த மாதம் கடைசியாக உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்குமா நடக்காதாங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எந்த ராசிக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ரிஷபம் கிடையாதுங்க, விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதோடு மேலே கடைசியாக பௌர்ணமி வர்றதுனால இது ஒரு சாதாரண நாள் கிடையாது, ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு நாள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சக்திக்கேற்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். ஸோ வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் பரிகாரம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். முதல்ல பொதுவாக உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கடைசியாக நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், கிரக சேர்க்கை, முக்கியமான நிகழ்வுகள் காரணமாக உங்களுக்கான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரகநிலைகளால் அமைந்திருக்கு. அதுவும் இந்த சூழ்நிலையை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு, மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வந்தே தீரும். அதே போல் சூரியனோடு ஒப்பிடக்கூடிய வகையில் உங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்பட்டு வெற்றிக்கான வாய்ப்புகளை ஈஸியாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் திறன்களை பயன்படுத்தினீங்கன்னா முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை இருக்கலாம். அதனால் உங்கள் திறன்களை பயன்படுத்தி முன்னேற்றங்கான வாய்ப்புகளை பெற முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய வேலை அலுவலகத்தில் அனைவராலும் பாராட்டப்படலாம். அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஏற்றத்தையும் பெறலாம். உங்களுடைய நிதிநிலையை மேம்படுத்தி கொள்ள இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி மேம்படுத்திக்குங்க. ஸோ கிரக மாற்றங்களால் இந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் என்பது இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கு மெயினாக பலன்களை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டீப்பாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. ஆக்சுவலி இந்த மாதம் ஃபுல்லாக கடைசி நேரத்தில் நீங்கள் நீண்ட நாள் கனவுகளை நினைவாக்குவதற்கு கடவுள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. உங்கள் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு இப்போ நீங்கள் எந்த ஸ்டெப்பை வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கடவுள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதனால் புது விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம்.
அதோடு சூரியன் மற்றும் செவ்வாய் வந்து வலுவான தாக்கத்தில் உங்களுக்கு இருக்கிறாரு. அந்த வலுவான தாக்கத்தின் காரணமாக உங்கள் தலைமைத்துவ திறன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உறுதிப்பாடு மற்றும் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய திறன்களில் ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. ஏன்னா வலுவான தாக்கம் இருக்கும்போது உங்களுடைய தலைமைத்துவ திறன்கள், உறுதிப்பாடு, சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு திறன்களில் ஒரு முன்னேற்றத்தை காண்பது உங்களுக்கு அமையும். அதனால் இந்த அமைவையும் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்குங்க. அதாவது உறுதிப்பாடு, சிக்கல்களை தீர்க்கக்கூடிய திறன்களில் ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கு உங்களுக்கு வலுவான தாக்கம் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த தாக்கத்தை கரெக்டாக வந்து முறையாக பயன்படுத்திக்குங்க. இந்த மாதம் எண்டுக்குள்ளே உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியை காண்பீங்க. அந்த வெற்றியை காணக்கூடியதை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அப்போ தான் வெற்றிங்கிறது நிலைப்புத்தன்மை நிறையவே வந்து இருக்கும். இது சமூக அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கும். அதனால் சமூக அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கக்கூடிய இந்த ஒரு இதை வந்து தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாத எண்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மே முடிஞ்சு ஜூன் வரும்போது ஜூன் 15 வரை நீங்கள் உயர் அதிகாரிகளை சந்திக்க நேரிடலாம். அப்படி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திச்சிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றியை கொடுக்கும். அதோடு இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து தொடர்புகளை உருவாக்குறது, வணிகம் மற்றும் தொழில்முறை விரிவாக்க செய்கிறது, இந்த மாதிரி சில அற்புதமான வாய்ப்புகளை கொண்டு வரலாம். ஸோ வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுவது உங்களுக்கு மெயினாக சொல்லப்படுது. அதனால் வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற அதிகமாக முயற்சி பண்ணுங்க. இருப்பினும் எதிர்மறை எண்ணங்கள், அதிகமாக சிந்திப்பது அல்லது கடுமையான பேச்சு ஆகியவை செய்யக்கூடாது. அது மேலும் மேலும் செய்திங்கன்னா அது தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் அந்த மாதிரியான காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப 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 நல்லது. எனவே ஒழுக்கமான அணுகுமுறையை கடைபிடித்து நேர்மையான தாள்கள் தொடர்பில் கவனம் செலுத்துங்க. எந்த அளவுக்கு நேர்மையான தாள்கள் தொடர்பில் கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். ஸோ நேர்மையான விஷயத்தில் கவனம் செலுத்துவதை தயவு செய்து வந்து பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். ஸோ வெற்றி கிடைக்கிறதுக்கு நான் சொன்னது மாதிரி நீங்கள் செயல்படணும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன அழுத்தம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக ஏற்படும். ஸோ மன அழுத்தம் இருந்தாவே வெற்றிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்காது. மன அழுத்தம் இருந்தால் எது செய்தாலும் அதில் நிறைய தடைகள் ஏற்படும். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன அழுத்தம் இல்லாமல் தான் உங்களை பார்த்துக்கொள்ளணும். ஸோ மன அழுத்தம் இல்லாமல் உங்களை பார்த்துக்குவதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது எக்ஸசைஸ், யோகா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் கவனம் செலுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மன அழுத்தம் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். மன அழுத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ மன அழுத்தம் இல்லாத மாதிரி உங்கள் விருச்சிக ராசிக்காரங்க உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. எந்த அளவுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கமான அணுகுமுறையை கடைபிடிங்க. அந்த ஒழுக்கமான அணுகுமுறையை நீங்கள் கடைபிடிக்க தான் நேர்மறையான தாள்கள் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அதோடு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய புத்திசாலித்தனத்தினால உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். ஸோ உங்களுடைய காரியங்கள் வெற்றியாக கவனம் செலுத்த நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுக்கேற்ப செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் அற்புதமான வாய்ப்புகள் வந்து நிறைய வரும்போது, இருப்பினும் அந்த வாய்ப்புகள் வருவதை ஏற்றுக்கிட்டு எதிர்மறை எண்ணங்களை வந்து விட்டுருங்க. அதிகமாக சிந்திக்கிறது, கடுமையாக பேசுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் மன அழுத்தமே உங்களுக்கு ஏற்படும். புதுசாக ஒரு வாய்ப்பு வருதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாருங்கள். அந்த வாய்ப்பில் அதிர்ஷ்டம் வந்து நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. வாய்ப்பை பயன்படுத்தாமல் அதிகமாக சிந்திக்கிறது, கடுமையாக பேசுறது, இந்த மாதிரி செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால தான் தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்ப்பதற்கு வாய்ப்பை பயன்படுத்துங்க என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு ஆழமாக சொல்ல வர.
ஸோ சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ வாய்ப்புன்னு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப 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 புத்திசாலித்தனம். வாய்ப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதனால் சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ வரக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. வரக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய திரையில் உங்களால் சாதிக்க முடியும். ஸோ வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அதே போல் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா தொழிலில் நிறைய மாற்றங்கள் வந்து உங்கள் ராசிக்கு ஏற்படும். தொழில் பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு இந்த மாதம் ஃபுல்லாக இறுதியாக உகந்ததாக இருக்குது. குறிப்பாக சந்தைப்படுத்துறது, வணிகத்தில் கூட்டாண்மை முயற்சி மற்றும் அரசு சார்ந்த பணிகளில் ஈடுபடுறது, இதெல்லாம் எது வேணாலும் பண்ணலாம். எது பண்ணாலும் இதில் உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது உறுதியாகும். அதோடு ஊடகம் மற்றும் வெளிநாட்டு திட்டங்களில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. அதுக்கான சாத்தியக்கூறும் இந்த டைம் அமைஞ்சிருக்கு. அதோடு இந்த மாதம் ஃபுல்லாக உங்கள் கடின உழைப்பு முயற்சிகளும் உங்களுக்கு வெகுமதியும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரும். அதை நீங்கள் நல்லா மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் 15க்கு மேலே வந்து நிறைய பன்னாட்டு நிறுவன ஒப்பந்தங்கள், புகழ்பெற்ற நிறுவனங்கள் அல்லது வெளிநாட்டு வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் வெற்றி காண்ற மாதிரி சூழ்நிலை அமையுது. அதனால் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் கடின உழைப்போ பணியில் நீங்கள் காட்டக்கூடிய உறுதியான அணுகுமுறையும் தான் மூத்த தொழில் வல்லுநர்கள் மற்றும் சக ஊழியர்களால் விரும்பப்படும். ஸோ அதை ஃபோக்கஸாக வந்து பண்ணுங்கள். அதுவும் ஜூன் 21 வரை நீங்கள் உங்கள் வேலையை மாற்றிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நேர்காணல்களில் சிறந்து விளங்கலாம் மற்றும் சிறந்த தொழில் வாய்ப்புகளை ஆராயலாம். நீங்கள் ஒரு நேர்காணல்களுக்கு செல்ல போகிறீர்கள் என்றால் முன்கூட்டியே தயாராக இருங்க. அப்போ தான் நீங்கள் பிளான் பண்ணபடி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட ராசிக்கு வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ காதல் வந்து திருமணம் வந்து இந்த மாதம் இறுதியாக உங்களுக்கு வாழ்வில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைந்திருக்கும். நீங்கள் ஒரு சிறப்புமிக்க நபர் மீது காதல் கொண்டு உங்கள் உணர்வுகளை அவரிடம் வெளிப்படுத்தக்கூட வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இறுதியாக ஏற்படும். அதோடு உங்கள் துணையோடு இரவு நேர உணவு அல்லது காஃபி சந்திப்புகள், நீண்ட தூர பயணங்கள் மற்றும் காதல் நிறைந்த வெளிப்பயணங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும். இந்த மாதிரி பயணங்கள் ஏற்படும் போது அந்த பயணங்களை இந்த மாதம் இறுதிக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துவது உங்கள் பிணைப்பை வந்து மேலும் வலுப்படுத்தும். நீங்கள் திருமணமாகவராக இருந்தால் உங்கள் உறவில் ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. அதுவும் மே 31ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து ஆதரவை நிறைய பெறுவீங்க. இருப்பினும் உங்கள் முன்னாள் துணையை நீங்கள் சந்தித்தால் அந்த உறவை மீண்டும் தொடங்குவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அதுவும் மே 31ஆம் தேதி முதல் உங்கள் துணையிடமிருந்து உங்களுக்கு உணர்ச்சி ரீதியான ஆதரவு தேவைப்படலாம். அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்சம் உறவு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனம் செலுத்தணும். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேத ஜோதிடத்தில் தம்பதியருடைய பிறப்பு ஜாதகங்கள் மூலம் அவர்கள் மதிப்பிட முடியும். இது மற்ற அம்சங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு உதவியாக இருக்கும். ஏன்னா தம்பதியர்களுக்கு இடையான உறவு அல்லது காதல் உறவானது அதிர்ஷ்டம், குடும்பம், அந்தஸ்து, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், செழிப்பு, பெற்றோராவது இந்த மாதிரி வாழ்க்கையின் பிற அம்சங்களை பல்வேறு வழிகளில் வந்து காட்டும். அதனால் ஜாதக ரீதியாக நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட அதற்கேற்ப நீங்கள் பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நிதி ரீதியாக உங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. நிதி ரீதியாக பார்க்கும்போது பரம்பரை சொத்து, வணிக விரிவாக்கம் அல்லது குடும்ப ஆதரவு மூலம் உங்கள் நிதி விஷயங்களில் முன்னேற்றத்தை காண முடியும். உங்கள் வணிகத்திற்காக கடன்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விண்ணப்பித்திருந்தாலோ அல்லது புதிய முயற்சிகளை தொடங்கினாலோ மே 31ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒப்புதல் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். மே 31ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் மாமியார் வீட்டில் இருந்தோ அல்லது பரம்பரை சொத்துக்களில் இருந்தோ வருமானம் பெறுவது இருக்குது. தேவைப்பட்டால் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு நிதி உதவி வழங்குவாங்க. இருப்பினும் பங்கு சந்தை அல்லது அபாயகரமான முதலீடுகளுக்கு இது உகந்ததாக இல்லை. இப்போதைக்கு நிலம் அல்லது சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம்.
உங்கள் துணைவருக்காக நகைகள், பரிசுகள் அல்லது ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு அதிக செலவுகள் ஏற்படலாம். செலவுன்னு பார்த்தீங்கன்னா நிதி ரீதியாக இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படும்ங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்தி கொள்ள இந்த மாதம் இறுதியாக ஒரு புதிய தொழிற்கல்வி படிப்பை தொடங்கவோ அல்லது பகுதி நேர வேலையில் சேரவோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கல்வி முயற்சிகளுக்கு ஆசிரியரிடமிருந்து பாராட்டுக்களையும் வெகுமதிகளையும் பெற முடியும். இருப்பினும் உங்கள் தேர்வு முடிவுகளில் நீங்கள் ஏமாற்றம் அடையலாம். ஸோ இந்த மாதம் இறுதியாக உங்கள் குழந்தைகளில் பள்ளியிலையோ அல்லது பாடங்களையோ மாற்ற நினைக்கிறத கரெக்டாக பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட பொறுமையாக இருந்து அவர்களுக்கு மன ரீதியான ஆதரவை கொடுத்து அதுக்கப்புறம் மாற்றுங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எதையும் பண்ணாதீங்க. இது மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் இப்படி இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக குடும்பம் மற்றும் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு என்ன பலன்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் உங்கள் பெற்றோரிடமிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை பெறுவது இந்த மாதம் இறுதியில் இருக்குது. இருப்பினும் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்கிறதுனால உங்கள் பிறப்புகளோட உறவை நீங்கள் பக்குவமாக கையாள வேண்டும். அது உங்கள் குடும்ப விஷயங்களில் வெளியாட்களுடைய தலையிட அனுமதிக்காத மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இரத்த அழுத்த ஏற்ற இறக்கங்கள் அல்லது தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே கவனமாக இருங்க. வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்க மற்றும் மது அருந்துவதை தவிருங்க. உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதாங்க பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதோடு இப்போ தான் மெயினாக பரிகாரத்துக்கு வரப்போகிறோம். வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வைகாசி பௌர்ணமி மே 31க்கு வரப்போகுது. அதனால் இந்த பௌர்ணமியில் குறிப்பிட்ட சில பரிகாரம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களாக கருதப்படுது. அதிலும் சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவு பலன் இருக்கிறது. அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மே மாதம் கடைசி நாள் வருது. அந்த நாளில் நாம் எந்த முறையில் நம்மளுடைய வேண்டுதல் வைத்தோம் என்றால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு. அதில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு இருக்குது என்று கூறலாம். அதே போல் இப்பொழுது விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி ஒன்றாக சேர்ந்து வைகாசி விசாகம் தான் நம்ம வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த வருடம் வைகாசி நட்சத்திரம் முடிந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி வருகிறது. ஸோ மே மாதம் கடைசி நாள் பௌர்ணமி என்பது முழுமையாக இருக்குது. அந்த நாளில் நாம் எந்த முறையில் நம்மளுடைய வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த பிரபஞ்சம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தருங்கிறது யாராலையும் தடுக்க முடியாத ஒன்று. அதனால் இந்த நாளில் உங்கள் வேண்டுதலை வைத்து பயன்பெறுங்க. பௌர்ணமி தினத்தன்னைக்கு நீங்கள் காலையிலே எந்திரிச்சு சுத்தமாக குளித்து முடித்திருங்க. பூஜையில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரிய போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் நாள் முழுவதும் எரிவது போல பார்த்து கொள்ளுங்க. இதே போல் நம்மளுடைய வீட்டு சமையலறையிலும் நம்மளுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலும் நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இந்த 2 தீபங்களும் காலை 6 மணிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரிய வேண்டும், பார்த்துக்குங்க. அடுத்ததாக இந்த தினத்தில் நாம் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக பார்க்கணும். ஏன்னா இன்றைய தினம் சந்திர பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ சந்திர பகவானுக்குரிய நிறமாக வெள்ளை நிறம் திகழ்கிறது என்பதால் இந்த நாளில் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்த வேண்டும். காலையில் இந்த தீபங்கள் ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணி இலையை சிவபெருமான் படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுது. இதோடு மட்டுமில்லாமல் இந்த தினத்தில் நம்மால் இயலக்கூடிய பட்சத்தில் வறுமையில் வாடுபவர்களுக்கு தயிர் சாதம் போன்றவற்றை தானமாக தர வேண்டும். இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவான் அருளை நம்மளால் பெற முடியும். இந்த தினம் குலதெய்வ வழிபாட்டையும் மறவாமல் மேற்கொள்ளும். இதனால் குலதெய்வ அருளையும் நாம் பெற முடியும். ஸோ பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் நம்ம வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்ச பேராற்றலை விரைவில் பெற முடியும். வேண்டுதலையும் நிறைவேற்ற முடியும். சந்திர பகவான் அருளையும் பெற முடியும். அதனால் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் விருச்சிக ராசிக்காரங்க செய்திடுங்க.
கண்டிப்பாக இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கான பலன்கள் கிடைக்கிறத நீங்களே வந்து உணருவீங்க. இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து செய்ய முடியாது. அதனால் நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம். அதனால் நம்பிக்கையோட பரிகாரத்தை வந்து செய்யுங்க. அதே போல் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.